அப்போ நாடு கொடுப்போம் என்று சொல்லி கொடுத்த நிலையில கூட வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் பொருள் என்ன? இஸ்ரேல் சுதந்திரம் வாங்கின அடுத்த நாளிலே போருக்கு வந்தாங்க. அது இஸ்ரேலிய பாலஸ்தீனிய முதல் யுத்தம்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. இஸ்ரேலிய அரேபியர்களுடைய யுத்தம். நீங்க நல்லா கவனிங்க, பாலஸ்தீனர்களே சண்டைக்கு வந்திருக்கணும். உதாரணத்துக்கு நாடு வேண்டாம்னா சண்டைக்கு பாலஸ்தீனர்கள் கிடையாது. சுத்தி இருந்த அத்தனை இஸ்லாமிய தேசம் 20க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து யூதர்களை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும். 93லயே அப்ப எத்தனை வருஷம், 30 வருஷத்துக்கு முன்னாலே அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்றது அவங்களுக்கு அவங்க பிளேட்ல வச்சு கொடுத்தாங்க, இந்தாங்க வாங்கிக்கல. ஆனா இன்னைக்கு 2 ஸ்டேட் சொல்யூஷன் பாசிபிள் ஆனா இல்லை. ஏன்னா காசாவும் வெஸ்ட் பேங்க்கும் வேற வேற பகுதியில் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஐடியாலஜியே வேற. இங்கே ஹமாஸ் இருக்காங்க, அங்கே அவங்க பார்த்தா இருக்காங்க PLOனுடைய பாலஸ்தீன் அத்தாரிட்டி அப்பாஸ் இருக்காரா. இப்போ இவங்க 2 பேருமே ஒத்து போக மாட்டாங்க. முஸ்லீம் ஹதீஸ்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அதில் 3626 அப்படிங்கிற நம்பர் உள்ள அந்த ஹதீஸில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, முகமது சொல்றாரு, நான் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அரேபிய தீபகற்பத்திலிருந்து நான் வெளியேற்றுவேன், முஸ்லிம்களை தவிர வேறு யாரும் அங்க வாழ விட மாட்டேன் என்று முகமது சொல்லியிருக்கிறார். இதுதான் பேஸ். முஸ்லிம்களுடைய மார்க்க கடமை என்பது இந்த கலவரமும் போரும் என்பதற்கு அவங்க முஸ்லிம் ஏழைகளே பதில் தருகிறது. நீங்க தனிநாடு கொடுத்த அமைதி வந்துருமா? வராது. ஏற்கனவே நாடு கொடுத்தாச்சு. அதன் பிறகு எப்படி அமைதி வரும்? வரல. அதன் பிறகு நீங்க இப்போ மற்ற நாடுகள்லாம் முடிவெடுத்து செய்தாலும் அங்க அமைதி ஒரு காலம் வரப்போகுது. அமைதிக்கான தீர்வு எடுத்தா கூட அதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. எவ்வளவோ சந்தர்ப்பங்களை கொடுத்த பிறகும் அவங்க அதுக்கு ஒத்துக்கொள்ளாததுக்கு காரணம் அவங்க மார்க்கம் அவங்களுக்கு அப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறது. அமைதி என்பதன் பகுதியில் வருவதற்கான வாய்ப்பு என்பதே கிடையாது. சுதாகர் பிரதர், இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன், தனி பாலஸ்தீனம், அது ஒரு அமைதிக்கான தீர்வா? இது சாத்தியமா? இதை உங்களுடைய பார்வையிலேருந்து கொஞ்சம் வழங்குங்க. ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கேள்விதான், ஒரு விடயம் தான். அமைதிக்கான தீர்வாகுமா அப்படிங்கிற கேள்விக்கான விடையை தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக தனி பாலஸ்தீனம் என்று சொல்லுகிற பொழுது 2 ஸ்டேட் சொல்யூஷன் அர்த்தம் என்னன்னா, யூதர்களுக்கென்று ஒரு தனி நாடு, பாலஸ்தீனர்களுக்கென்று ஒரு தனி நாடு கொடுக்கணும், அப்போ அமைதி விடும் என்கிற அடிப்படையிலே இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனை முன்வைக்கிறாங்க. நீங்கள் வரலாற்றை சரியாக பார்க்கும் பொழுது 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்பது ஏற்கனவே நடந்து விட்டது என்பது என்னுடைய பார்வை. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னு சொன்னால் 1917ஆம் ஆண்டு பால்ஃபோர் டிக்ளரேஷன் பண்ணாங்க. ஆமாம். அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், யூதர்களுக்கு என்று தனி தாயகம் அமைத்து தர வேண்டும். அந்த நோக்கம் அதுதான் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் முன்வைத்தாங்க. அப்போ உண்மையாகவே அந்த நிலம் அது யூதர்களுக்குரிய நிலமாக இருக்கிறது. வரலாற்று ரீதியாக படித்து பார்த்தால் அப்படின்னு தெரியும். நீங்கள் ஒட்டமான் பேரரசை நீங்கள் கவனிக்கும் பொழுது மற்ற நாட்டு மக்களுக்கு அந்த நிலத்தை வாங்குவதற்கு அனுமதி கொடுக்கல. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த மண் அவர்களுக்குரியது என்பதை ஒட்டமான் பேரரசு அறிந்த காரணத்தினால அந்த மண்ணை விலைக்கு வாங்கி அவர்களுக்கு அந்த நிலத்திலே குடியேறுவதற்கான முழு உரிமையை கொடுத்தார்கள். ஆகவே இதெல்லாம் கணக்கு வைத்து தான் பால்ஃபோர் டிக்ளரேஷன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர்களுக்கு தனி தாயகம் அமைத்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இதை கேட்ட உடனே அந்த பகுதியில் வாழ்ந்ததான முஸ்லீம்கள் தங்கள் மார்க்க கடமையான கலவரத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வேகமான முறையில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷாருக்கு என்ன செய்யறது, அதை கையாள முடியலை. வன்முறை அதிகமாகும் பொழுது இப்போ அவங்க இன்னொரு முடிவு எடுத்தாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் 11/4/1921 ஒரு முக்கியமான ஒரு நாள். அது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், யோர்தான் நதிக்கு, ஜோர்டான் ரிவருக்கு கிழக்கு பக்கம் இருக்கிற பெரும்பான்மையான நிலங்களை, அதெல்லாம் யூதருடைய மண், பிரிட்டிஷ் மேண்டேட் அப்போ ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த கலவரத்தை தொடர்ந்து அவங்க என்ன தீர்வாக செஞ்சாங்க அப்படின்னா, பாலஸ்தீனர்களுக்கு என்று அந்த நிலத்தை பிரித்து விட வேண்டும் என்று சுயமாக தீர்மானம் செய்து வேறு பெயரிலே ஒரு நாடை நியமித்தார்கள். டிரான்ஸ் ஜோர்டான் அதுக்கு பேர். யோர்தான் நதிக்கு டிரான்ஸ் அப்படின்னா கிழக்கு பக்கம், அந்த பக்கம் இருக்குது. மேற்கு பக்கம் கொஞ்சம் நிலமும் கிழக்கு பக்கம் அதிகமான நிலமும் உண்டு. எந்த விதமான ஒரு அனுமதி, உலக நாடுகளின் அனுமதி இல்லாமல், யூதர்களுடைய அப்ரூவல் இல்லாமலேயே ஒரு பெரும் பகுதி இஸ்ரேலுக்கு சொந்தமான நிலம் 70% நிலத்தை பிரித்து டிரான்ஸ் ஜோர்டான் என்கிற பெயரிலே ஒரு நாடாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க.
அப்போ அதுக்குன்னு ஒருத்தர் நியமித்தார்கள். அவருடைய பேர் எமீர் அப்துல்லா ஒன் அவருடைய பேர். அவரை ஒரு ராஜாவாக நியமித்து ஒரு தனி நாடாகவே நினைத்தாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னு சொன்னால், அந்த நிலம் யாருக்குரிய நிலம்? வரலாற்று ரீதியாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுக்குரியது. நீங்கள் அந்த மேப்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து மனாசே, காத், ரூபன் அப்படின்னு அந்த காலத்திலே மோஸ்ட்லி இந்த யோசுவா அந்த லேண்டை பிரித்து கொடுக்கும் பொழுது அவர்களுக்குரிய நிலமாகத்தான் கொடுத்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்கிற போது அந்த நிலத்திற்கு தெக்கோபோலி என்று பேர் இருந்தது. தெக்கோபோலி என்றால் 10 நாடுகள் 10 பட்டணங்களைச் சேர்ந்தது. தெக்கோபோலி எங்கும் போய் பிரசித்தம் பண்ணினான் அப்படிங்கிறத பைபிள் வாசிக்க முடியும். ஸோ அந்த பகுதி எல்லாம் யூதர்களுக்கும் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த நாட்களிலே சொந்தமாக இருந்தான் என்று நமக்கு வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த பிரிட்டிஷார் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவ்வளவு பெரும்பாலான நிலத்தை 70% நிலத்தை அவங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க, டிரான்ஸ் ஜோர்டான்கிற பேரில் கொடுத்துட்டாங்க. பின்பு 1949 ஜோர்டான்கிற பேர்லேயே இந்த நாடு ஆகிட்டு. அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம், இன்னைக்கு வரைக்கும் ஜோர்டான் நாட்டின் மக்கள் தொகையில் பெரும்பான்மையான மக்கள் பாலஸ்தீனர்கள் தான். 60% மக்கள் பாலஸ்தீனர்கள் தான். ஏற்கனவே 6-7 லட்சம் பேரை பாலஸ்தீனில் வெளியேற்றின பிறகும் இவ்வளவு பெரிய மக்கள் தொகை அங்கே அவங்க பாலஸ்தீனில் இருக்கிறாங்க. அப்படி என்று சொன்னால் அவர்களுக்கென்று தனிநாடு கொடுக்கப்பட்டாயிற்று. இதுதான் உண்மை. இதையும் தாண்டி வரலாற்று இங்கே பார்க்கும் பொழுது அந்த யோர்தான் நதிக்கரையின் மேற்கு பக்கம் இருக்கிற ஊரும் 25-30% நிலம் இருக்கிறது. அந்த நிலத்தை இப்பொழுது 2ஆக பிரிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி தான் 2 ஸ்டேட் சொல்யூஷன் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே மேற்கு கரையை கையில் வச்சிருக்கிறாங்க, காசாவை கையில் வச்சிருக்கிறாங்க, கோலான் குன்றுகள் இப்போ இதெல்லாமே இப்படி பிரித்து இந்த கொஞ்ச நிலத்தை கூட கூறு போட்டு வைத்திருக்கிறார்கள். இதையும் நாங்கள் பிரிப்போம் என்று பேசி கொண்டிருக்கிறார்கள். 1937 பீல் கமிஷன் ஒரு அமைச்சாங்க. அது ஏன் வந்ததுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், மீண்டும் அவர்கள் தங்கள் மார்க்க கடமைகளை வேகமாக செய்ய ஆரம்பித்தார்கள். அப்போ அந்த விசாரணை, அமைதிக்கான விசாரணை என்ன பண்ணுங்க, என்ன ஏன் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னு தெரியாம பீல் என்ற ஒரு தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சாங்க. அந்த பீல் கமிஷன் அமைத்த போது அவங்க கொடுத்தாங்க ஒரு 2 ஸ்டேட் சொல்யூஷன் அவங்க கொடுத்தாங்க. 37 நடக்கிற சம்பவம். அப்போ 2 நாடுகளை தனித்தனி நாடாக கொடுத்துருவோம். இதை இந்த மேற்கு பக்கம் யோர்தான் பக்கத்தை தாண்டி இருக்கிற ஏதோ நதிக்கு மேற்புறம் இருக்கிற அந்த சின்ன நிலத்தை 2ஆக பிரித்து கொடுத்துருவோம்னு பிளான் பண்ணுறாங்க 37. அப்படி செய்தால் அமைதி வந்துவிடும் என்று அவங்க சொன்னாங்க. அப்போ 37 கிடைத்த இந்த தீர்மானத்தை பாலஸ்தீனர்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள். நல்லா கவனிக்கணும். அப்போ ஏற்கனவே தனிநாடு கொடுப்போம் என்று சொன்னதான இந்த திட்டத்தை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இதை தொடர்ந்து 1948 ஐக்கிய நாடுகள் சபை பார்ட்டிஷன், பிளான் ஆஃப் பார்ட்டிஷன் என்று சொன்னாங்க. அதிலையும் தேசத்தை 2ஆக பிரித்து ஒன்று யூதர்களுக்கும் இன்னொன்று பாலஸ்தீனுக்கும் கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. ஸோ அந்த சமயத்திலும் இந்த அறிவுள்ளதான பாலஸ்தீனர்கள் நிராகரித்து விட்டார்கள். அப்போ நாடு கொடுப்போம் என்று சொல்லி கொடுத்த நிலையில கூட வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் பொருள் என்ன கவனிச்சுன்னு சொன்னால், பாலஸ்தீனம் என்று சொல்வதே யூதர்களுக்கு எதிராக, யூதர்களை அந்த நிலத்தை விட்டு வெளியேற்றுவதற்காக சொல்லப்படுகிற சித்தாந்தத்தின் பெயர் தான் பாலஸ்தீனம். அந்த நிலத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும். இதுதான் அடிப்படையான உபதேசம். பொய் பிரச்சாரம் அந்த பாலஸ்தீனம் அதுதான். அதனால தான் நாடு கொடுப்போம் என்று சொன்ன போது எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னாங்க. உங்களுக்கு நல்லா கவனிங்க தெரியும், இஸ்ரேல் சுதந்திரம் வாங்கின அடுத்த நாளிலே போருக்கு வந்தாங்க. அது வந்து இஸ்ரேலிய பாலஸ்தீனிய முதல் யுத்தம்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. இஸ்ரேலிய அரேபியர்களுடைய யுத்தம். நீங்க நல்லா கவனிங்க, பாலஸ்தீனர்களே சண்டைக்கு வந்திருக்கணும். உதாரணத்துக்கு நாடு வேண்டாம்னா வந்து சண்டைக்கு வந்து பாலஸ்தீனர்கள் கிடையாது. சுத்தி இருந்த அத்தனை இஸ்லாமிய தேசம் 20க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து யூதர்களை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும். அப்ப அவங்க வந்து நாடுங்கிறது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. யூதர்கள் அங்கே குடியிருக்க கூடாது என்பதுதான் உங்களுக்கு பிரச்சனை. யூதர்கள் தான் பிரச்சனை. யூதர் தான் பிரச்சனை. அப்படி என்றால் நம்ம தெளிவா விளங்கிக் கொள்றோம், இந்த நாடு தனிநாடு கொடுத்தால் அமைதி வந்து விடும் என்று சொன்னால் அப்படி இல்லை என்பதுதான் நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. ஏற்கனவே ப்ரூவ் ஆயிடுச்சு. நாடெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, யூதர்கள் இங்க இருக்கக்கூடாது. இதுக்கான சில ஆதாரங்களை நம்ம பார்க்க போறோம். 2-3 ஆதாரங்களை அவங்களுடைய வரலாற்று ஏடுகளில் நீங்க பார்க்க முடியும். நீங்க அவங்க ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய மத புத்தகங்கள் குர்ஆன் ஹதீஸே சொல்லப்பட்டிருக்கு. முஸ்லீம் ஹதீஸ்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அதில் 3626 அப்படிங்கிற நம்பர் உள்ள அந்த ஹதீஸில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, முகமது சொல்றாரு, நான் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அரேபிய தீபகற்பத்திலிருந்து நான் வெளியேற்றுவேன், முஸ்லிம்களை தவிர வேறு யாரும் அங்கே வாழ விட மாட்டேன் என்று முகமது சொல்லியிருக்கிறார். இதுதான் பேஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறோம் ஏன் இந்த முஸ்லீம் மக்கள் அரேபியர்கள் எல்லாம் ஒன்று கூடுறாங்க. உங்களுக்கு புரியுதா? அந்த எஜெண்டா எங்கேருந்து எடுக்கிறாங்க?
இப்ப சமீபத்தில் கோமேனி கூட ஈரான்ல இருந்து வெளியில பேசும்பொழுது உலக நாட்டு முஸ்லீம்களே ஒன்று கூடுங்கள், மாஸ்க்ல வச்சு பேசுனாரு. மாஸ்க்ல ஞாபகம் பள்ளி வாசல வச்சு அவர் பேசுறாரு. ஒரு மத தலைவர், ஒரு நாட்டின் தேசிய தலைவர் அமைதியை விரும்பாதபடி உலக மக்கள் முஸ்லீம்களுக்கு ஒன்று கூடுங்கள், யூதர்களை வெளியேற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர் பேசுறாரு. எங்க இருந்து இந்த கான்செப்ட் எடுத்தாங்கன்னு சொன்னா அவர்களுடைய முகமது என்கிறதான அவருடைய நபியுடைய வார்த்தைகள் இதெல்லாம். அப்போ யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அரேபிய தீபகற்பத்தில் வாழவிடக்கூடாது. இதுதான் தீபகற்பம் மீன்ஸ் அந்த பெனின்சுலா. ஓகே, அந்த சுற்று வட்டாரத்தில் யாருமே முஸ்லிம்களை தவிர வாழக்கூடாது. அப்போ மதத்தை தான் அங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. நாடு பிரச்சனை கிடையாது, யூத வெறுப்பு தான் பிரச்சனை. யூத வெறுப்பு, யூதர்கள் என்பது முஸ்லிம்கள் கிடையாது. அதையும் சொல்றேன். ஏன் யூதர்களையும் கிறிஸ்தவர்களும் அங்க வாழ விட மாட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஹதீஸ், இன்னொரு ஹதீஸ் வருது, நம்ம அதை படிக்க போறோம், ரொம்ப நகைச்சுவையாகவே இருக்கும். முஸ்லீம் 5383 அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் நம்பர் இருக்குது. முகமது நபி அவர்கள் நிறைய மார்க்க பிரச்சாரம் பண்ணாரு, ஒரு இறைவனை அழைத்தார்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லுகிற பொழுது யாருமே யூதர்களும் கிறிஸ்தவரும் காது கொடுத்து கேட்கல. இந்த பிரச்சனைக்கான காரணம் படுத்துட்டு வரோம். இயேசு கிறிஸ்து காலத்துக்கு அப்புறம் 600 ஆண்டுகள் கழிச்சு இவர் வராரு. அப்ப மார்க்க பிரச்சாரம் செய்யற புதுசா ஒரு கடவுள் கொள்கையை சொல்றாரு, அவர் கொள்கையை முன்மொழிறாரு. அப்ப முன்மொழிஞ்சிட்டு கடைசியில் அவர் சொன்னதான ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? நான் இவ்வளவு ஒரு காலம் பிரச்சாரம் பண்ணிட்டேன், ஒரு 10 யூதர்கள் கூட இதுவரைக்கும் என்னை பின்பற்றவே இல்லை என்று விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் என்னை பின்பற்றினார்கள் என்கிறதான ஒரு விரக்தியை இந்த ஹதீஸில் சொல்லப்படுகிறது. ஓகே, அப்படி பார்த்தான்னா யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தெளிவாக இருந்திருக்காங்க, இவரை பின்பற்றவே இல்லை. அப்போ இந்த வெறுப்பு தான் அவருக்கு என்ன உண்டாயிற்றுன்னு சொன்னால், யூதர்களும் கிறிஸ்தவரும் இந்த நாட்டில் வாழ விடாத, முஸ்லிம்கள் மட்டும்தான், யார் ஒருவன் எனக்கு இறை தூதராக ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தான் வாழணும் என்கிற இந்த 2 பேரும் ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இயேசுதான் தெய்வம், அவர் தான் என்ன செய்ய போறாரு, மெய்யான ரட்சகர் அப்படிங்கிறது அறிந்திருந்தாங்க. அப்போ இவருடைய நடவடிக்கையை பார்த்து விட்டு ஆள் வரல. அதன் பிறகுதான் அவர் உபதேசத்தின்படியில கத்தியின் மூலமாக இந்த மதம் பரப்பப்படுகிறது. அதோடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய செய்தி. நீங்க தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த 2 நபர்கள் மீது ஏன் வெறுப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கிற போது, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் இணைச்சுதான் பார்ப்பாங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, முகமது எங்கெல்லாம் சொல்றாரோ யூதர்களும் கிறிஸ்தவர்களும், அப்போ இந்த 2 பேரும் ஏதோ ஒரு வகையில நண்பர்களா இருக்கிறாங்க. அவரை பொறுத்தவரை இவங்க தனியால், இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு வகையில அப்படின்னா வேதம் கொடுக்கப்பட்டன்னு அர்த்தம். வேதம் கொடுக்கப்பட்டன்னு அர்த்தம். நண்பர்களையும் தாண்டி அவங்க 2 பேரும் தெளிவா இருக்கிறாங்க. கரெக்ட். இப்போ ஏன் இந்த அமைதி இல்லாம போகுது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம நல்லா கவனிச்சோம். இது நான் மார்க்க கடமை நான் சொன்னேன். யூதர்கள் மீது யுத்தம் நடத்துவது ஒரு மார்க்க கடமையை செய்யறாங்க. இந்த போர் புரியுறது, கொல்றது, இதெல்லாம் ஒரு மார்க்க கடமைன்னு சொன்னேன். இது எந்த அடிப்படையில் சொன்ன, நான் சுயமா சொல்லலை, அவங்களுடைய புஸ்தகத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. ஆமா, இதுல எங்க வருது அப்படின்னா, முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் இருக்குது. 5601வது ஹதீஸ்ல இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் முஸ்லீம் ஆகிய நீங்கள் யூதர்களுடன் போர் புரியும் வரை யுகத்தின் முடிவு நாள் வராது அப்படின்னு எழுதியிருக்குது. ஓகே, அப்படின்னு சொன்னா கியாமத் நாள்னா நியாய தீர்ப்பின் நாள், அவங்க பார்வையில் ஜட்ஜ்மெண்ட். ஸோ அந்த நாள் வரணும்னு சொன்னா ஒவ்வொரு முஸ்லீம்கள் போய் நீங்க யூதர்களோட போரிடணும், அப்போதான் அந்த நாள் வருங்கிறாங்க. அவங்கள பொறுத்தவரை அந்த நாள் வந்தது அப்படின்னா, அல்லாஹ்வை தெய்வமா ஏற்றுக்கொள்கிறவனுக்கு கன்னி பெண்கள் கொடுக்கப்படும், தியாகிகளுக்கு அப்படி சொர்க்கத்துல அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ அதை உனக்கு வேணும்னு சொன்னா நீ என்ன செய்யணும், யூதர்களை போய் என்ன செய்யணும், போரிட்டு அவங்களை கொல்லணும். 72 பேர், 72 கன்னிமார்கள் உயிர் தியாகிகளுக்கு அப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கு, ஹூரியன்களை கொடுப்பாங்கன்னு இருக்கு. இப்போ நாம சொன்னதான கருத்து, முஸ்லிம்களுடைய மார்க்க கடமை என்பது இந்த கலவரமும் போரும் என்பதற்கு அவங்க முஸ்லிம் ஏடுகளே பதில் தருகிறது. யுகத்தின் முடிவு நாள் வரணுமா, நீ என்ன செய்யணும், போய் முஸ்லீம் நீங்க போய் யூதர்கள் கூட போர் செய்யுங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒரு யூதன் ஒளிந்திருப்பான், ஒரு கல்லுக்கு பின்னாடி போய் யூதன் ஒளிந்திருப்பானா, அந்த மரம் கூப்பிட்டு சொல்லுமா, ஏதோ யூதன் இருக்கிறான், அவனை கொல்லு, அப்பதான் முடிவு நாள் வரும்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு வெறுப்பு. அப்போ அவர் தன்னை நபியாக ஏற்றுக்கொள்ளாத விரக்தியில் அந்த அந்த இனத்தை அழிக்க வேண்டும் என்று இப்படியாக பிரச்சாரம் செய்கிற பொழுது வெறுப்பை ஃபுல்லா எழுதி வச்சுட்டு இன்னைக்கும் அதை ஆன்மீக கடமையாக்கி வச்சிருக்கிறாரு. அதைத்தான் சொல்றேன், ஏன் இந்த கலவரம் நடந்துகிட்டே இருக்குது. சில பேர் பங்காளி சண்டைம்பாங்க, சில பேர் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் என்ன சண்டை இருக்குது, ஏதோ அண்ணன் தம்பி சண்டை, இப்படிலாம் பேசுவாங்க.
ஆனால் உண்மை அது கிடையவே கிடையாது. பேஸ் இருக்கு. பேஸ் வந்து மிக தெளிவாக தங்கள் மார்க்க கடமையாகவே இந்த குர்ஆனிலே ஹதீஸ்லையும் வாசிக்கும் பொழுது அவங்களுக்கு எதிராக போராடுன்னு சொல்லும் பொழுது, போரிட சண்டைன்னு சொல்லுகிற பொழுது அந்த பகுதியில் எப்படி அமைதி வரும் என்பதை நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் தனி நாடு கொடுத்த அமைதி வந்துருமா? வராது. ஏற்கனவே நாடு கொடுத்தாச்சு. அதன் பிறகு எப்படி அமைதி வரும்? வரல. அதன் பிறகு நீங்க இப்போ மற்ற நாடுகள்லாம் முடிவெடுத்து செய்தாலும் அங்க அமைதி ஒரு காலம் வரப்போகுது. அமைதிக்கான தீர்வு எடுத்தா கூட அதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. எவ்வளவோ சந்தர்ப்பங்களை கொடுத்த பிறகும் அவங்க அதுக்கு ஒத்துக்கொள்ளாததுக்கு காரணம் அவங்க மார்க்கம் அவங்களுக்கு அப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறது. அமைதி என்பது இந்த பகுதியில் வருவதற்கான வாய்ப்பு என்பதே கிடையாது. எப்போ வரும் என்று சொன்னால் உண்மையாகவே இந்த இஸ்லாமும் இந்த முகமதுடைய குர்ஆனும் ஹதீஸும் என்றைக்கு அது ஒழிக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் அமைதி என்பது அங்கே திரும்பும். இதுதான் உண்மை. ஏன்னா மார்க்கத்தில் இருக்கிற ஆதார செய்தியின் அடிப்படையில் எந்த விருப்பமும் நமக்கு கிடையாது. எந்த இஸ்லாமியில் நமக்கு விருப்பம் கிடையாது. அந்த கொள்கை அப்படி இருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரியும். ஃபேக்ட் சொல்றோம். ஓகே. இப்போ அண்ணன் பேசுனதுல இன்னொரு பாயிண்ட். இப்போ அண்ணன் சொன்னாங்கல்ல, நம்ம வந்து எவ்வளவுதான் நம்ம வந்து இறங்கி வந்தாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த பீல் கமிஷன். பீல் கமிஷன்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு நிலம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா வெறும் 20%. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் இஸ்ரேலில் 80% வந்து பாலஸ்தீன மக்கள் எடுத்துக்கோங்க. வெறும் 20% மட்டும் இவங்க ஜூஸுக்கு அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அதையும் ஒத்துக்கல. 5ல் 1 பகுதியை கூட இவங்க வந்து விட்டு கொடுக்க மனசு இல்லை. அந்த விட்டு கொடுக்குற பகுதி கூட இவங்க காசு கொடுத்து வாங்கினது. இவங்களுடைய பூர்வீக பூமியை இவங்க காசு கொடுத்து வாங்குறாங்க. அதுக்கு ஒத்துக்கல. ஒரு பெரும் கலவரம் பண்ணாங்க. இது வந்து 37 என்ன சொன்னாங்க. அடுத்து 93ல் ஆஸ்லோ அக்கார்ட்ஸ், அதை நம்ம பார்த்துருப்போம். இவர் கிளின்டன் அராஃபத்தையும் அவர் இட்சாக் ரபீனையும் கூப்பிட்டு வச்சு அவர் பேசினார். அதில் அவர் என்ன ஒரு முடிவு பண்ணார்னா 2 ஸ்டேட் சொல்யூஷன். முழு காசா, முழு வெஸ்ட் பேங்க். வெஸ்ட் பேங்க்கில் ஒரு 4% வந்து ஜூஸ் இருக்காங்க. அந்த இடத்த மட்டும் ஜூஸ் வச்சுக்கிட்டு அதுக்கு அந்த 4%க்கு பதிலாக நான் இஸ்ரேலில் நான் உங்களுக்கு லேண்டு வாங்கி தரேன். அப்போது முழு காசா, முழு வெஸ்ட் பேங்க் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு இவர் ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்டார். அராஃபத் ஒத்துக்கிட்ட உடனே அவருக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு அதெல்லாம் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு இவர் வந்து அமைதியை விரும்பிட்டாருன்னு சொல்லி மக்கள் நம்பிட்டாங்க. அவருக்கு நோபல் கொடுத்தாங்க. அவர் போயிட்டு கலவரம் பண்ணார். இப்போ கிளின்டன் அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினவர் கலவரத்துக்கு போறாரு, கலவரம் பண்றாரு. ஓகே. அந்த 2வது இன்டிஃபாடா அப்படின்ற விஷயத்தை தூண்டி விட்டதே அராஃபத் தான். ஓகே. இவர் இந்த மாதிரி அப்போ எவ்வளவுதான் இவங்க வந்து இறங்கி வந்தாலும் இவங்க அதுக்கு ரெடியா இல்லை. அப்போ 93லேயே அப்போ எத்தனை வருஷம், 30 வருஷத்துக்கு முன்னாலே அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்றது அவங்களுக்கு அவங்க பிளேட்டில் வச்சு கொடுத்தாங்க, இந்தாங்க வாங்கிக்கல. ஆனால் இன்னைக்கு 2 ஸ்டேட் சொல்யூஷன் பாசிபிள் ஆனால் இல்லை. ஏன்னா காசாவும் வெஸ்ட் பேங்க்கும் வேறு வேறு பகுதியில் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஐடியாலஜியே வேறு. இங்கே வந்து ஹமாஸ் இருக்காங்க, அங்கே அவங்க ஃபத்தா இருக்காங்க. PLOனுடைய பாலஸ்தீன் அத்தாரிட்டி அப்பாஸ் இருக்காரா. இப்போ இவங்க 2 பேருமே ஒத்து போக மாட்டாங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் அரசாங்கங்கள் அவங்கள அங்கீகரித்தாலும் இவங்க 2 பேர் அடிச்சுப்பாங்க இப்போ. ஓகே. அப்போ அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. அப்போ எங்க 2 ஸ்டேட் சொல்யூஷன் கிடைக்கும்? யூதர்கள் கூட ஒற்றுமை இல்லை, அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. இதுல 2 ஸ்டேட் சொல்யூஷன் சொல்றாங்க. ஓகே. அது சாத்தியமே இல்லை. ஓகே. அமைதிக்கான தீர்வாகாது. ஓகே. அது அங்கே அமைதியை நிச்சயமா கொண்டு வராது. அதுதான் நம்ம மிக தெளிவாக எவ்வளவு நாடுகள் அங்கீகரித்தாலும் அவங்க 2 பேருக்கு அந்த ஐடியா இல்லை. ஓகே. இந்த கேள்வி என்னன்னா, தனி பாலஸ்தீனம் அமைதிக்கான தீர்வா? அந்த கேள்விக்கு உங்க 2 பேரோட அருமையான வியூவில் பார்க்கும்போது அது தீர்வு அல்ல என்பது மிக தெளிவாக விளங்குகிறது. கண்டிப்பா. ஓகே.